ராஜேஸ்வரி, இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையினரால் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் மீது 600 கோடி ரூபாய் அளவுக்கு போலியான ஆவணங்களை பயன்படுத்தி நிலங்களை வாங்கி சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர்ந்தது அமலாக்கத்துறை. 7-8 முறை அவருக்கு சமன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. நேற்று முன்தினத்திலிருந்து ஹேமந்த் சோரனை கைது செய்வதற்காக டெல்லியில் இருந்து ராஞ்சி வரை பல்வேறு இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டனர். நேற்று இரவு அவரிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறையினர் இன்று காலை அதிகாலையில் அவரை கைது செய்வதாக அறிவித்தனர். இந்த சூழ்நிலையில் அவரிடம் முதல்கட்ட விசாரணைகள் நிறைவடைந்த சூழ்நிலையில் ராஞ்சியில் உள்ள அந்த நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹேமந்த் சோரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு நாள் நீதிமன்ற காவல் அளித்து அங்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை 10 நாட்கள் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரி அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணைக்கு நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஜார்க்கண்ட் மாநில நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இன்று ஒரு நாள் 24 மணி நேரம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருப்பது உறுதியாகி இருக்கிறது. அதற்கு பின்னர் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணை மற்றும் இந்த ஜார்க்கண்ட் மாநில ராஞ்சியில் உள்ள நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரனுக்கு ஒரு நாள் சிறை காவல் அளிக்கப்பட்டதை ஒற்றி அவர் பிர்சா முண்டா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஒரு மாநிலத்தின் முதல்வர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அந்த மாநிலத்தின் சிறைச்சாலையிலேயே அடைக்கப்படுவது தற்போதுதான் அண்மை காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஒரு நாள் சிறைக்கு பின்னர் 10 நாட்கள் அவருக்கு அமலாக்கத்துறை காவலில் விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுமா அளிக்கப்படாதா என்பது தொடர்பாக நாளை தீர்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.